பாண்டிச்சேரியில நேற்றைய குழப்பத்துக்கு காரணமே திமுக தான், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு. நீங்க எந்த ஊடகவியாலும் எனக்கு தெரியாது, மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க. பாரதிய ஜனதா காலில் போய் விழுவது யார்? விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் ஒரு காம்படிஷனா இருக்க போறாங்க. எப்படி பாருங்க? எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். சென்னையில கள்ள ஓட்டுக்கு சென்னையை கோட்டையாக வச்சிருந்தாங்க. ஆனா சென்னை ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்ட்டு சென்னையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டுமோ தற்குறிகள் ஆரம்பித்து அனைவருமே சென்னையை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை எவ்வளவு கலங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு கலங்கப்படுத்துகிறார்கள். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்ட பணிகள் எதுவும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே ஜாதி மத மோதல்கள் இல்லை, இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குட்கா வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச முனையளவும் தகுதியில்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இது மட்டும்தான் பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டெல்லி பாரதிய ஜனதா கட்சி பிரித்து கொடுத்த தொகுதி பங்கீட்டு பட்டியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தத்தின் காரணமாக அதிமுக தலைமை கழகத்திலிருந்து வாசித்துவிட்டு நேரடியாக மயிலாப்பூரிலே பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதியிலே நின்று தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறது என்று அறைகோலிட்டார். ஆனால் அந்த கூட்டணியிலே போட்டியிடுகின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவில்லை, பாரதிய ஜனதாவின் சின்னமான தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுகிறது. அப்படி இருக்கின்ற நிலையில் அதிமுக தலைமையில் இந்த கூட்டணி என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதேபோல் ஆடு நடைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டது போல் இந்த கூட்டணியில் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கிவிட்டதாக கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே வந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகோலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார்.
அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தபோது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்களை சாரும். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்டப் பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி மாதாவரத்திலே இருந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரமுயர்த்தி கட்டியிருக்கின்ற சூழல், அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33/11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள், 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்டு கொண்ட ஒரு அமைப்பு. அதே அமைப்பில் அதை ஒட்டி முதல்வர் பெயரிலே திருமண மண்டபங்கள் 10 லட்சம் 15 லட்சம் என்று சிறப்பான முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தென் சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு உதவிகரமாக வட சென்னையிலேயே 70,000 ரூபாய் செலவில் வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டு திருமண மண்டபம், அதே இடத்தில் இலவசமாக மக்களுக்கு டயாலிசிஸ் சென்டர், அதே இடத்தில் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய அரசு அச்சகம், இப்படி 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே இடத்தில் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து வடசென்னையுடைய வளர்ச்சியை முத்திரை கொடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1479 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வடசென்னையில் மாத்திரம் 3 பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபொழுது கொளத்தூரிலே அவர் வைத்த கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு ரயில்வே அமைச்சர் அவர் கொடுத்த உத்தரவின் பேரில் வில்லிவாக்கம் LC1 இந்த ஆட்சி காலத்தில் தான் திறக்கப்பட்டது. அதேபோல் நம்முடைய அருகிலே இருக்கின்ற 2B என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தண்டையார்பேட்டையிலே புதிய பாலம் இந்த ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அதேபோல் ஜமாலியா அருகில் செங்கைசிவன் மேம்பாலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அதேபோல் சென்னையின் மையப்பகுதியான போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதி டி நகரிலே இந்த ஆட்சியில்தான் பாலம் துவங்கப்பட்டது. இப்படி எண்ணிலடங்கா பாலங்கள், எண்ணிலடங்கா மழைநீர் கால்வாய்கள், சென்னையின் அடையாளப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. 2021ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புதலின் போது இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னார் என்றால், நாங்கள் 1000 கோடி ரூபாய் செலவிலே மழைநீர் வடிகால்களை கட்டிவிட்டோம். சிங்கப்பூர் போல் இனி ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்தில் தேங்காது என்று அறைகூவலிட்டார். என்னானது? 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலை ஏற்றவுடன் முதல் பெய்த பெருமழைக்கு சென்னை தத்தளித்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் திருப்புகழ் என்ற ஒரு கமிட்டியை அமைத்து அவர்கள் கொடுத்த அனைத்து பரிந்துரைகளையும் ஏற்றி படிப்படியாக கட்டுமானங்களை, மழைநீர் கால்வாய்களை கட்டியதன் விளைவாக குளங்கள், ஏரிகள் தூர்வாரப்பட்டதன் விளைவாக, அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டதன் விளைவாக
நிலத்தடி நீரை உயர்த்துகின்ற வகையில் புதிதாக குளங்களை ஏற்படுத்தியதன் விளைவாக பெருமழைக்கும் சென்னை தத்தளிக்கின்ற ஒரு சூழல் இல்லாமல் நிஜமான நிலையான ஒரு வாழ்வாதாரத்தை சென்னை மக்களுக்கு தந்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து அவர் நேற்று பேசுகின்ற பொழுது விலைவாசி உயர்வை மையப்படுத்தி குறிப்பிட்டார். நான் அவரை கேட்பதெல்லாம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மத்தியிலே மோடியின் தலைமையிலே ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இவர் ஏதாவது அழுத்தம் தந்தாரா? அதேபோல் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு இவர் ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? ஏறி வருகின்ற தங்கத்தின் சவரன் விலையை கட்டுப்படுத்த ஏதாவது ஒரு வகையில் அழுத்தம் தந்தாரா? மத்திய சர்க்கார் உயர்த்தப்படுகின்ற விலை உயர்வுகளை கண்டு கொள்ளாமல் இங்கே தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில சம்பவங்களை குறிப்பிட்டு விலைவாசி உயர்வை காரணம் காட்டுகிறார். அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் கடுமையாக காங்கிரஸையும் திமுக கூட்டணியும் சாடுகின்ற நீங்கள் நேற்றைக்கு உங்கள் பக்கத்திலே நிற்க வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினீரே, அவர் எந்த அரசியல் அடிப்படையில் வந்தவர்? குமரி ஆனந்தனுடைய மகள் குமரி ஆனந்தன் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்? அதேபோல் மூப்பனார் மகனை இன்னொரு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மூப்பனார் மகன் எந்த பக்கத்திலிருந்து வந்தவர்? இவையெல்லாம் குடும்ப அரசியல் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தையே தன்னுடைய குடும்பமாக நடத்தித்தான் குடும்ப அரசியலை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது அனைத்தும் புலம்பலின் முழு வடிவம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒன்றிய அரசினுடைய நிதி ஆய்வு புள்ளி விவரத்தை நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சரிடம் கேட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் 11.9 என்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வு நிலை கண்டதை அவருக்கு மீண்டும் இதில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைக்கு கூட அவர் நாங்கள் தான் முந்திவிட்டோம் என்று கூறிக்கொண்டு ஒரு பேட்டியை தந்து கொண்டிருந்தார். ஆம், நாங்கள் நிறைகுடம், இன்னும் தேர்தல் அறிக்கை தரவில்லையே என்றார். அது காலி பாத்திரம், அப்படித்தான் அலும்பும். திராவிட முன்னேற்ற கழகம் நிறைகுடம், சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் என்பதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். நேற்றைக்கு அவர் அறிவித்த தேர்தல் அறிவிப்புகள் அனைத்தும் ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் 2021ஆம் ஆண்டிலிருந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்ற திட்டங்களின் நகல்தான். அடுத்து இன்னொன்றை சொன்னார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்றார். இது யாருடைய தாரக மந்திரம்? மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய தாரக மந்திரம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று சொந்தமாக 4 வார்த்தையை கூட பயன்படுத்த திராணி இல்லாத, தெம்பில்லாத, வலுவில்லாத, எண்ணங்கள் வலுவில்லாத ஒருவர் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடலுடைய நாயகனாக எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று ஒன்றியத்தை ஒற்றை மனிதனாக, இரும்பு மனிதனாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடலாட்சி 2.0 கவர்னர் மாளிகையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முழக்கம் நிச்சயம் முழக்கப்படும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். பயத்திலே முன்கூட்டியே ஓட ஆரம்பித்திருக்கின்ற எடப்பாடியார் அவர்களே, எங்களுடைய படை ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தெருக்களில் ஒன்றிணைவோம் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயே, ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலேயும், வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பிலேயும் மக்களிடம் ஊடுருவி இருக்கின்றது. இந்த ஊடுருவின் தாக்குதலை நீங்கள் நிச்சயம் இந்த தேர்தலில் தாக்கு பிடிக்க முடியாது. வேண்டுமென்றால் வைப்பு தொகையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொள்ளுங்கள் என்று இந்த கூட்டத்திலே நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டணி அமித்ஷாவின் அடிமை கூட்டணி அல்ல. இது ஒரு கொள்கை கூட்டணி, இது ஒரு சித்தாந்த கூட்டணி, இது தொடர்ந்து வெற்றிகளை கூத்து வரும் கூட்டணி. இது மதவாத கூட்டணி அல்ல, இது ஒரு மனிதநேய கூட்டணி. அடுத்து அவர் சட்டம் ஒழுங்கை பற்றி விமர்சிக்கிறார். சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாத ஒரு முதல்வர்
எடப்பாடியார் அவர்கள். குற்றங்கள் நிகழ்வது என்பது ஒன்று, அந்த நிகழ்ந்த பிறகு அந்த குற்றங்களுக்குண்டான நடவடிக்கை எடுப்பது என்பது ஒன்று, குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பது ஒன்று. இவை மூன்றையும் ஒரு சேர தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை மணிப்பூர் போர் அல்லாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை போல் அல்ல, தூத்துக்குடியிலே நடைபெற்ற துப்பாக்கி சம்பவம் கூட, துப்பாக்கி சூடு சம்பவம் கூட தனக்கு தெரியாது என்று எடுத்து சொன்னவர் தான் நம்முடைய இன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இந்த ஆட்சியிலே ஜாதி மத மோதல்கள் இல்லை, இந்த ஆட்சியிலே பொள்ளாச்சி போல் பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. அமைச்சராகவே இருந்தவரே, ஒரு துறையின் ஒரு அமைச்சராக இருந்தவரே, ஒரு துறையினுடைய தலைவராக இருந்தவரே குட்கா வழக்கில் இந்த ஆட்சியில் யாரும் சிக்கவில்லை. ஆகவே சட்டம் ஒழுங்கை பற்றி பேச எல் முனையளவும் தகுதியில்லாதவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வகையில் சுற்றி சூழ்ந்தாலும் இரும்பு கோட்டையாக கூட்டணியை உருவாக்கி எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சுதந்திரமாக இந்த கூட்டணியினுடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நிரூபிப்பதை போல ஒரு வலுவான கூட்டணியை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த இன்ஜின் நிச்சயம் வெகு விரைவில் புறப்படும். இது தமிழகம் முழுவதும் சுற்றி வரும். வெற்றி கொடி, இருவர்ண கொடி, உதயசூரியன் கட்டொளி வீசி பறக்கும். அவர் சொன்னார் நேற்றைய கூட்டத்தில், இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்று. எங்கள் முதல்வர் ஏற்கனவே எப்போதே வேட்பாளரை அறிவித்து விட்டார். 234 தொகுதிகளிலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார். இதை கூட தெரியாமல் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை என்று கூறுவது விந்தையாக இருக்கிறது. ஆகவே எந்த முனையிலிருந்து எப்படிப்பட்ட தாக்குதல் வந்தாலும், அது சிபிஐ என்றாலும் சரி, அல்லது இடி என்றாலும் சரி, அல்லது ஐடி என்றாலும் சரி, அத்தனையும் தாண்டி மக்களோடு துணையோடு, மக்கள் துணையோடு, மக்கள் கூட்டணியோடு நிச்சயம் இரண்டாவது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி அமைப்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் அமரும் அமரும் அமரும். கேளுங்க. அதிமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியும் பதறிக் கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தகுந்த அந்தஸ்தை கொடுப்பதில் எடப்பாடி நேற்றைக்கு கூட உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய பேட்டியை கூர்ந்து கவனித்தால் தெரியும். இந்த தலைவரை போல அனைவரையும் அரவணைக்கின்ற தலைவர் வேறு எந்த தலைவரும் இல்லை என்று மாண்புமிகு தமிழக முதல்வரை பெருமிதத்தோடு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே ஏன் கூறுகிறேன் என்றால், தோழமையை போட்டியிடுவதற்கு இடமில்லை என்றாலும் தலைவர் அவர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதம், தோழமையை அரவணைக்கின்ற விதம், அவருடைய ஒரு கூற்றே சாட்சியாக பத்திரிகையாளர் முன்னிலையில் வைக்கிறேன். தம்பி என் பக்கத்திலே உட்காந்துருக்கேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, உமன்ஸ்க்கு இங்க சேஃப்டியே இல்லை தமிழ்நாட்டுல. நடந்த இதுலயே சொல்றாரு, உமன்ஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. நீங்க என்ன சொல்லுங்க? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் லா அண்ட் ஆர்டர்ல, இவ்வளவு விஷயங்கள் அவர் இருந்தப்பயும் லா அண்ட் ஆர்டர்ல இவ்வளவு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன சொல்லுங்க? நிச்சயமாக சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல் நம்முடைய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை கடந்த சட்டமன்றத்திலே கேள்வியின் போது பதிலாக வெளியிட்டார். கடந்த 10 ஆண்டுகள் நடந்த குற்றங்களை விட இந்த 5 ஆண்டுகளில் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறைந்திருக்கின்றன. அடுத்து அவர்கள் புகார்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொன்னார்கள். அப்பொழுது அதற்கு பதிலளித்த கீதா ஜீவன் சொன்னார்கள், இந்த ஆட்சியில்தான் தைரியமாக சுதந்திரமாக புகார் அளிக்க பெண்கள் வருகின்றார்கள். அப்படி தருகின்ற புகாரின் மீது உண்மையான உறுதியான நடவடிக்கையை மாண்புமிகு முதல்வர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களை பாருங்கள், மணிப்பூரை பாருங்கள், குஜராத்தை பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினார். ஆகவே இங்குதான் மகாத்மா காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேருகிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம்
தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிந்து கொண்டு கொள்கிறேன். தனி அரசு வந்து மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் வெளியில இருந்து ஆதரவு திருமாவளவன் காலையில் ஒரு வாழ்த்து பதிவு சொல்றாரு. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. வெட்டும் ஒன்றாக திமுகவோட கோட்ஸ் இருக்கு. ஆனா கமலஹாசன் மட்டும் வெளியில இருந்து அவர் ஆதரவு தராங்கிறத ஏற்றுக்க கூடாது. அவரை கேட்ட டாக்டரேட்ல அவருக்கு ஒரு சீட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் கோரிக்கை வைக்கிறார். அவருடைய கருத்து எல்லோருக்கும் ஒரு குடும்பத் தலைவன் போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கின்றார். அவர் யாரை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அது அரசியல் முதிர்ச்சி பெற்றவர். அவருடைய கருத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்க. தனி அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி அது பேச்சுவார்த்தை தனியார் பங்கு இளைஞர் அவர் என்ன சொன்னாங்கன்னா, சரி நம்ம சீட் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை சொன்னாங்க. ஆனால் வந்து திடீர்னு என்ன காரணம்னு தெரியல, சீட் ஒதுக்கலான்னு அதிருப்தியில் சொன்னாங்க. இப்போ வந்து உயர்மன கூட்டம் நடந்துட்டு கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு வந்து சொல்லான்னு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து அதிமுக கூட்டணி வந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்தவர். அவராகட்டும் கருணாஸ் ஆகட்டும் நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு அனைவருக்கும் அவருடைய இதயத்திலே இடம் இருக்கின்றது. ஆனால் எண்ணிக்கை என்பது 234 தான். அதை அனுசரித்து தேர்தல் வியூகங்களில் எங்கெங்கு எப்படி சாட்டையை சுழற்றினால் வெற்றி நம் பக்கம் திரும்புமோ அதை முடிவெடுக்கின்ற அரசியல் ஞானியாக எங்களுடைய முதல்வர் இருக்கின்றார். கால் நகம் முளைத்த காலத்திலிருந்து அரசியலிலே பயணிப்பவர். அவர் அரசியல் என்று தொடங்கிய 14 வயதிலிருந்து இதுபோல தேர்தல் கூட்டணியில் கலைஞரிடம் பயிற்சியை பெற்றவர். ஆகவே அனைவரையும் அரவணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவார். இத்தனை ஆண்டுகளாக திமுக சென்னையில கள்ள ஓட்டு போட்டு சென்னையை கோட்டையாக வச்சிருந்தாங்க. ஆனா சென்னை வந்து ஓட்டை விழுந்திருக்கு அப்படின்ட்டு சென்னையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்த வேண்டுமோ தற்குறிகள் ஆரம்பித்து அனைவருமே சென்னையை, அதுவும் குறிப்பாக வட சென்னையை எவ்வளவு கலங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு கலங்கப்படுத்துகிறார்கள். கெஞ்சா என்கிறார்கள், போதை என்கிறார்கள், திருட்டு வழக்கு என்கிறார்கள், அதே போல் கள்ள ஓட்டு என்கிறார்கள். இந்த அவமானத்திற்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வடசென்னை மக்கள் தகுந்த பதிலை தர தயாராக இருக்கின்றார்கள். இந்த வடசென்னையை இன்றைக்கு வாழ்விக்க வந்த தெய்வமாக மாண்புமிகு தமிழக முதல்வரைத்தான் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் வடசென்னையில் பூத்து குலுங்குகின்ற பூங்காக்கள். போக்குவரத்து கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது கட்டப்பட்ட பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் காலத்தில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆர்கே நகரில் முதலில் அந்த பேருந்தை 19 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டமைத்திருக்கின்றார். கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அம்பத்தூரிலே அவரால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்த வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவு பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் சிந்தையில் உதித்திட்ட திட்டமான படைப்பகம் இன்றைக்கு தமிழகத்திலே சென்னையிலே 14 இடத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மாலை நேர வகுப்பிற்கு மாணவ செல்வங்கள் செல்வதற்கு அதிக கட்டணத்திலே மாலை நேர வகுப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று கல்விச்சோலையை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். சென்னையை பொறுத்தமட்டில் தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளியை, குறிப்பாக மாநகராட்சி பள்ளிகளை தரம் உயர்த்தி இன்றைக்கு அதிக அளவு மாணவ செல்வங்கள் பயில்வதற்குண்டான கட்டமைப்பை உருவாக்கியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான். நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்வது போல் ஒரு காலத்தில் மாநகராட்சியினுடைய பள்ளிகள் வறுமையின் குறியீடாக இருந்தது. இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகள் பெருமையின் குறியீடுகளாக இருக்கின்றது. முதலில் சென்னையிலே அரசு கலை கல்லூரியை மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் உச்ச நீதிமன்றம் தொடங்கி உயர் நீதிமன்றம் வரையில் தொடுத்த பல சட்ட போராட்டங்களை சந்தித்து சென்னையிலே அரசின் சார்பிலே ஒரு கல்லூரியை இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நிறுவியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் என்பதை பள்ளிக்கு, கல்லூரிகளுக்கு, பூங்காக்களுக்கு, உடற்பயிற்சி கூடங்களுக்கு புத்துயிர் அளித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை சென்னை மாநகர மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த மக்களை சிறுமைப்படுத்தியவர்கள் இந்த தேர்தலில் பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓட விரட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பூர்ல வந்து விஜய் வந்து நான் அன்னைக்கு ஆரம்பிக்கான்னு சொல்றாங்க.
சிறுத்தையின் சின்னத்துல தான் கூட்டிடணும்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளை வந்து கட்டாயப்படுத்துறதா எனக்கு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. எங்க கூட வரவங்க கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சின்னத்துல வேணா போட்டிடலாம், சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது ஜனநாயக கட்சி. இந்த கட்சியில் தான் ஜனநாயகம் பின்பற்றப்படும். தலைவர் முதல் தொண்டன் வரையில் எதை வேண்டுமானாலும் கருத்து பரிமாற்றங்கள் மாறிக்கொள்ளலாம். இது உட்கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஜனநாயகம் என்றால் எதிர்கட்சியிடம் எப்படி நாங்கள் அப்படி ஒரு போக்கை கடைபிடிப்போம்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட அவர்களுடைய தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு வெளியில் வந்தபோது இந்த கேள்விகளை நிருபர்கள் கேட்டபோது அப்படி எந்த நிர்பந்தமும் எங்களை நிர்பந்திக்கவில்லை, சுதந்திரமாகத்தான் பேசினார்கள், எங்கள் விருப்பம் போன்ற சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் என்றார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட செய்தியாளர் சந்திப்பில் அவர்களாகத்தான் 3 சூரியனில் நிற்போம், 1 தனித்து நிற்போம் என்று அவர்களாகத்தான் உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் 3லே நிற்பவர்களை 4ஆவதையும் சூரியனை நிற்க சொல்லி நிர்பந்திக்கலாம் அல்லவா? அப்படி அல்ல. இது ஜனநாயக கட்சி, தெளிந்த நீரோடை, எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் முதலமைச்சர் அவருடைய கொள்கை. ஆகவே இந்த கூட்டணி நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. நிர்பந்தத்தால் அமித்ஷா அலுவலகத்தில் ஏற்பட்ட கூட்டணி தான் அதிமுக கூட்டணி என்பதை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா ஒண்ணுமே கேட்கல. விஜய் பெரம்பூர்ல இருந்து நான் நிக்க போறேன்னு வந்து அறிவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் தாவேகாவும் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான் வந்து ஒரு காம்படிஷனா இருக்க போறாங்க. எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தளவு எங்கள் கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரியே தெரியவில்லை என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். பார்ப்பதற்கு ஒரே ஒரு லேடிஸ் தான் கேள்வி கேட்டிருக்கேன். 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம். உங்கள் முன்பு பேட்டியிலே உட்கார்ந்திருக்கின்ற நான் கூட 45 ஆண்டுகளை கடந்து அரசியல் பயணத்திலே இருக்கின்றேன். நல்லது கெட்டது, தீமைகள் நன்மைகள், புயல் வெள்ளம், இயற்கை சீற்றம், தீ விபத்து, பல குடும்பங்களுடைய சூழ்நிலைகள், இவற்றையெல்லாம் அனுசரித்து மக்களோடு மக்களாக ஒன்றாக பழகியவர்களை விரும்புவார்களா, அல்லது விருந்தினர் போல் எப்போதாவது ஒரு வேளை வீட்டிற்கு வருபவர்களுக்கு ஒரு தட்டு உணவு அறிந்து விட்டு திரும்பி அனுப்பிவிடுவது அப்படி இருப்பவர்கள் விரும்புவார்களா? ஆகவே குடும்பமாக 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட இயக்கம் தமிழகத்திலே வேரூன்றி இருக்கின்றது. அதைத்தான் நான் முன்பு பேட்டியிலே சொல்லும்போது கூட சொன்னேன். எங்கள் தலைவர் காலிலே நிகம் முளைத்த காலத்திலிருந்து அவர் கால்படாத இடங்களே தமிழகத்தில் இல்லை. இன்றைய அரசியல் உலகில் மிகவும் தெளிவாக மக்கள் இருக்கின்றார்கள். சீர்தூக்கி பார்ப்பார்கள். தியாகத்திற்கா அல்லது வேஷத்திற்கா, தேர்தலுக்கா அல்லது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கா என்று சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயம் எந்த இதுவாக இருந்தாலும் எடைக்கல்லிலே அதிக உயரத்திலே இருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய ஓட்டு எப்பவுமே உள்ளது. ஆனா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே போலிங் சதவீதம் குறைஞ்சிட்டு வருது. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் கூடுதலா நீங்க சொன்ன மாதிரி வடத்துக்கு கொடுத்தாலுமே இந்த கூடுதலா வந்து உங்க கட்சியுடைய செயற்பாடு எப்படி இருக்கும்? ஓட் போலிங் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ண இருக்கீங்க சார்? நான் தான் சொன்னேன் சார், எந்த கட்சியிலுமே பாகமுகவர்களை இன்னும் முழுமையாக நியமிக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் பாகமுகவர்களை முழுமையாக நியமித்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றனர். அது மாத்திரமில்லாமல் பாகமுகவர்களுக்கு அடுத்து பிடிஏ என்று ஒரு பாகமுகவர் நியமித்திருக்கின்றோம். பிடிஏ என்றால் டிஜிட்டல் ஏஜென்ட், இந்த நவீன காலத்திற்கு ஏற்றாற் போல் செயல்படக்கூடியதற்கு. அடுத்து தேர்தல் களத்திலே ஓட்டம் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், இரவாக இருந்தாலும், பகலாக இருந்தாலும் ஓடுவதற்கு பிஒஏ என்று ஒருவரை நியமித்திருக்கின்றோம். அவர் இளைஞரணியை சார்ந்தவர். இப்படி பகுத்து பார்த்து தரைப்படை, கடற்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அனைத்தையும் தயார் செய்து தேர்தல் களத்திற்கு தயாராக வைத்திருக்கின்றோம். இந்த படையை மிஞ்சுகின்ற சக்தி எங்களுக்கு தேர்தல் பணியை கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழகத்திலே எந்த இயக்கமும் இல்லை. தேர்தல் பணிக்கென்று ஒருவருக்கு சான்றிதழ் தர வேண்டும் என்றால், ISI முத்திரம் வேண்டும் என்றால், அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தருகின்ற அளவிற்கு இந்த இயக்கத்துடைய தொண்டன் பயிற்சி பெற்றுள்ளார். பாஜக திமுக தொடர்ந்து கள்ளக்குடியில் இருக்குன்னு அதை ஒரு பேசுகிறாரு. உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில வந்து நேற்றைய குழப்பத்துக்கு காரணமே திமுக தான், ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு. நீங்க எந்த ஊடகங்கள்னு எனக்கு தெரியாது, மனசாட்சியோட நீங்களே சொல்லுங்க. பாரதிய ஜனதா காலில் போய் விழுவது யார்?
யார் அவ்வப்போது போய் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும் மற்றவர்களையும் திரைமறைவில் சந்தித்து விட்டு வருவது யார்? எங்கள் முதல்வர் தமிழகத்தின் உரிமைக்காக ஒரு முறையேனும் வளைந்து கொடுத்திருக்கின்றாரா? 2400 கோடி ரூபாய் கல்விக்கு தர வேண்டிய நிதியை நீங்கள் மும்மொழி கொள்கையை இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் தருவோம் என்று சொன்னபோது கூட முடியாது, மும்மொழி கொள்கைதான் எங்களுடைய உயிர் மந்திரம் என்று அந்த தர வேண்டிய பணத்தை கூட உதறி தள்ளியவர் எங்கள் முதல்வர் அவர்கள். ஆகவே எங்கள் முதல்வரிடம் வெளிப்படைத்தன்மை தான், திரைமறைவு பணிகள் எதுவும் இல்லை. எங்கள் மீது அன்புமணி போல் சிபிஐ வழக்கோ அல்லது டிடிவி தினகரன் போல் சிபிஐ வழக்கோ இருந்து நாங்கள் போய் யாருக்கும் அடிபணிய வேண்டியதில்லை. நிமிர்ந்த நடையோடு நேர்கொண்ட பார்வையோடு எது வந்தாலும் துணிதின்று சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையிலே இருக்கின்ற கூட்டணி. அந்த இயக்கத்தை நம்பிய நிறைய பேர், செங்கோட்டையன் போன்றவர்கள் எல்லாம் நடுரோட்டில் நிற்க வைத்தவர் அவர் நடுரோட்டை பற்றி பேசக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இதுவரையில் யாரும் கெட்டதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாமல் கெட்டவர் பட்டியல் தான் அதிகம். அஞ்சு வருஷம் எங்களுடைய பயணிச்சவர் இந்த சொல்றாரு, விட்டுக்கோங்க. சொல்லுங்க. எங்களை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர்களே சொல்லியிருக்கிறார், எந்த மொழியையும் நாங்கள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. ஒரு மொழி வேண்டப்படாமல் மக்களின் மீது திணிக்கப்படும் போது அதை எதிர்ப்பதுதான் எங்களுடைய கொள்கை. ஆகவே தான் நாங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். இருமொழி கொள்கை ஆகவே தான் நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கின்றோம். யார் மீதும் காக்கை கூட உயர பறக்கின்றது, அதனுடைய எச்சம் கீழே தான் விழுகின்றது. பானிபூரி விற்பவன் கதையல்ல இந்த தமிழ்நாட்டினுடைய கதை. இந்த தமிழ்நாட்டினுடைய கதை விரும்பாத மொழி யார் மீது திணிக்கப்பட்டாலும் அதை உறுதியாக எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் எதிர்ப்பார்.